வெற்றி முழக்கம். எழுதியவர் நா. பார்த்தசாரதி. அத்தியாயம் 30. மகத யாத்திரை. யோகி முதலிய மூவரும் சன்பை நகரில் இவ்வாறு ஒடுங்கி இருக்கும்போது இப்பால் இலாவானா நகரில் அறிஞர்களும் நண்பர்களும் கூறிய ஆறுதல் உரையாலும் அறிவுரையாலும் உதயணன் தனது மனத்துன்பத்தை மறந்திருந்தான். அந்த மறதிதான் அவனுக்கு பகைவர்களை பற்றிய நினைவு தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது. தன் பகைவர்களுள் வலிய பகைவனாகிய பாஞ்சால நாட்டு ஆருணியை எண்ணி கனன்றது அவன் உள்ளம். எரிந்து கொண்டிருந்த விளக்கு அணையும் நேரம் நோக்கி பரவ காத்து கொண்டிருக்கும் இருள் போல ஏயர் குலத்தின் பலவீனம் நோக்கி புகுந்த பகைவனே இந்த ஆருணி. குல பகைவனாக விளங்கி வரும் இவன் கோசாம்பி நகரத்தை பற்றி கொள்ளும் நீங்காத ஆசை உடையவன். என்னுடைய வன்மை மென்மை நிலைகளை அறிந்து அவற்றிற்கு ஏற்ப சூழ்ச்சி புரியும் கூடிய இயல்பினன். பிரச்சோதன மன்னனின் பெரிய படையையும் சிறு பொழுது நிலை கலங்க செய்தவன். இப்போது தத்தையை உடன் கொணர்ந்த செய்தியையும் பிறவற்றையும் கேள்விப்பட்டு அறிந்திருப்பான். யோகி உயிரோடு இருந்தாலும் ஆருணிக்கு என்மேல் சற்று அச்சம் உண்டு. யோகி என்ற பெயரில் அவனுக்கு நடுக்கமும் தளர்ச்சியும் தோன்றும். இப்போது யோகியும் இல்லை என்ற என் தற்போதைய பலவீன நிலையை ஆருணி அறிந்திருந்தால் அவனுக்கு கொண்டாட்டமாக போகும் என்று இங்கனம் பலவாறு எண்ணி மனம் குமைந்து கொண்டிருந்தான் உதயணன். உடற் சோர்வும் உள்ள சோர்வும் தீர அமைதியை நாடி மலர் சோலை பக்கமாக உலாவுவதற்கு செல்லலானான். அளவு கடந்த துன்பப் பொறையினால் மனமானது ஆழ்த்தப்படும் போது அதிலிருந்து மீழ்வதற்காக அமைதியை நாடுவது அதன் இயற்கை. உதயணனின் இத்தகைய மனநிலையை அமைச்சர்களும் வரவேற்று எதிர்பார்த்தே இருந்தனர். தகுந்த ஒற்றர்கள் மூலம் பாஞ்சால அரசனான ஆருணியின் அப்போதைய உட்கருத்தையும் உணர்ந்திருந்தனர். யூகியோ இறந்து போனான். ஏற்கனவே உதயணன் பலவித துயரங்களாலும் நலிவடைந்துள்ளான். இனி எனக்கு எவ்விதமான பகையும் இருக்க முடியாது என்று கருதி ஏற்பாடு செய்திருந்த கோட்டை காவல் முறைகளையும் நீக்கிவிட்டு மகிழ்ச்சியோடு இருந்தான் ஆருணி அரசன். இவற்றையும் பிற சூழ்நிலைகளையும் நன்கு அறிந்திருந்த உதயணனுடைய தோழர்களும் அமைச்சர்களும் ஏற்ற செவ்வி நோக்கி உதயணனுக்கு இவற்றை விவரித்து கூற காத்திருந்தனர். சமயமும் வாய்த்தது. ஆருணி தன்னை எதிர்ப்பாரில்லை என்ற செருக்குடன் இருக்கிறான். இந்நிலையில் நாமே தனியாக அவனை வெற்றி கொள்வது என்பதும் இயலாத செயலே. எனவே மகத நாட்டரசன் தொடர்பை இப்போது நாம் பெற்றுக்கொள்வது அவசியம். மகதவேந்தன் படைபலம் மிக்கவன். நாடு பெற வழியின்றி மறைந்து திரியும் நின் தம்பியர்களாகிய பிங்கள கடகர் துணையையும் நாம் இதற்கு எதிர்பார்க்கலாம். ஒடுங்கி நின்று பின்வலிமை தோன்ற முன் வந்து போரிடும் ஆட்டுக்கிடாய் போல நாம் ஆருணியை தாக்க வேண்டும். புதிதாக பிடித்து வந்த யானையை பணி செய்ய பழக்கும் பாகர் போல இந்த சூழ்ச்சி திட்டத்தில் துணிவும் அச்சமும் நமக்கு ஒரு வரையறைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். சூழ துயரமே கண்டு நிற்கும் நாம் மேலும் இவ்வாறே வீணாக இருப்பது தகாது. அன்றியும் இந்நிலை பகைவர் பெருமிதத்தை மேலும் மேலும் வளர்த்து வருவதற்கு ஏதுவாகும் என்று நண்பரும் அமைச்சரும் உதயணனுக்கு கூறினர். படையெடுக்கவும் தூண்டினர். ஆனால் சோர்ந்த நிலையிலிருந்த உதயணன் அப்போது கூறிய விடை அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. அந்த விடையால் உதயணன் மனத்தில் விரக்தி உணர்வு எவ்வளவு ஆழமாக படிந்து விட்டிருக்கிறது என்பதையே அவர்கள் அறிய முடிந்தது. வெள்ளம் ஓடிய பின் சூனிய அமைதியுடன் காணும் மேட்டிலிருந்து பள்ளம் நோக்கி பாயும் காட்டாறு போல இருந்தது உதயணனுடைய அப்போதைய உள்ளத்தின் நிலை. வெள்ளத்தில் ஆழ்ந்து அழிய இருக்கும்போது உதவும் அரும்புனை போல எனக்கு துன்பம் வந்த போதெல்லாம் உதவி அதனால் தான் வருத்தமுற நேரிட்டாலும் வருந்தாத உயிர் நண்பன் யூகி இப்போது இல்லை. தாமரை மலரின் உள் இதழ் போல சிறந்தவளும் அவ்விதழ் போல செவ்வரி கருவரி பறந்த நயனங்களை உடையவளுமாகிய காதல் மனைவி வாசவதத்தையும் இப்போது இல்லை. முன் எப்பொழுதோ ஒரு முறை மனமிறங்கி செய்த உதவியை நினைந்து என் மேல் நன்றி மறவாமல் எனக்கு வேண்டும் போதெல்லாம் உதவிய சாங்கிய தாயும் தத்தையோடு தீப்பட்டு இறந்து போனாள். இம்மூவரையும் இழந்த நான் அறம் பொருள் இன்பம் என்ற 3 உறுதி பொருள்களையுமே இழந்தவன் போல ஆகின்றேன். இனி நான் அரசாட்சி பூண்டு வாழ்தலிலும் இறந்து போதலே சிறந்தது என்று இவ்வாறு விரக்தி உணர்ச்சியில் உதயணனுடைய மறுமொழிகள் ஆக்கமின்றியும் ஆர்வமின்றியும் வெளிப்பட்டன. ஆறுதல் மொழிகளால் அடக்க முயன்றும் அடங்காத உதயணனிடம் துன்பம் கண்ட நண்பர் பழைய வரலாறு ஒன்றை கூறி அதனாலும் அவனை தேற்ற முற்பட்டனர். பல கலைகளிலும் முற்றி துறை போகிய இலாமயன் என்னும் முனிவர் காளவனத்தில் தமது ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து வந்தார். அந்த காளவனத்தில் தீப்பற்றிய போது
தவ ஆற்றல் மிகுந்த அவருடைய ஆசிரமம் கூட எரிந்து அழிந்து போனது. ஆதலால் எத்தகையோருக்கும் துன்பம் நேர்தல் இயற்கையே. அதற்காக ஊக்கம் இழந்து தளர்ச்சி அடைதல் கூடாது என்று கூறி முடித்தனர் நண்பர். அந்த பழங்கதையினாலாவது உதயணன் மனம் மாறாதா என்பதே அவர்கள் ஆசை. உதயணன் மனத்தில் பற்றியிருந்த விரக்தியின் பிடிப்பு இதனால் சற்றே தளர்ந்து வாழ்க்கையில் ஆசை தோன்றும் என்பது அவர்கள் நம்பிக்கையாகும். எந்த ஆசையை அவனிடமிருந்து அழித்தால் வீரம் பிறக்கும் என்று கருதினார்களோ அதே ஆசையோடு வீரமும் பணிந்து போனதை பார்த்தபோது அவர்களுக்கு வருத்தமாக இருந்தது. நம்பிக்கையை மேலும் தூண்டுவதற்காக உதயணனின் பார்ப்பன தோழனாகிய இசைச்சன் அவனுக்கு சில உறுதிமொழிகளை கூறலானான். மந்திர வித்தைகளால் முடியாத விழுமிய செயல்கள் என எவையுமே இல்லை. சாதாரண மக்கள் இதனை நம்புவதில்லை. என்றாலும் காரியத்தை முடிக்கும் திறன் இவைகளுக்குண்டு. நாமும் இந்த வழிகளில் முயன்று வெற்றி எய்தலாம். சாதனைக்குரிய முயற்சியில் ஈடுபட்டு பின் அது நிறைவேறாது என்ற நிலை வந்தாலும் அதனை சால்புடையோர் பழிக்க மாட்டார்கள். வாசவதத்தை இறந்து போனாள். ஆனால் அவள் எப்படியும் வேறோர் உருவில் பிறந்துதான் இருக்க வேண்டும். அந்த உருவத்திலிருந்து மாற்றி வாசவதத்தை உருவிலேயே அவளை தோன்று செய்யும் ஆற்றல் படைத்த வித்தை ஒன்று உண்டு. அதில் கற்று தேர்ந்த அந்தன முனிவர் ஒருவர் மகத நாட்டின் தலைநகராகிய ராசக்கிரிய நகரத்தில் வாழ்ந்து வருகிறார். அங்கே நாம் சென்று அந்த முனிவரை சந்தித்து அவரை வழிபாடு செய்த பின் வித்தையினால் யூகியையும் தத்தையையும் அவர்களுடைய பழைய தோற்றத்துடனேயே அடையலாம். அதனுடன் அவ்வரிய மந்திர வித்தையையும் கற்றுக்கொண்டு விடலாம் என்று இசைச்சன் கூறிய மொழிகளை உதயணன் முற்றிலும் விருப்பத்தோடு கேட்டான். கேட்டு முடித்தவுடன், அத்தகைய வித்தையும் உலகில் உண்டோ? மெய்யாகவா என்று வியப்பு தாங்காமல் இசைச்சனை நோக்கி கேட்டான் உதயணன். உடனே இசைச்சன் அவ்வித்தைக்குரிய முதநூலிலிருந்து இரண்டோர் செய்திகளை உதயணனுக்கு கூறி அது மெய்யே என்று உறுதியாக சொன்னான். அதை செவியுற்ற அளவில், அப்படியானால் இப்பொழுதே அங்கே புறப்படுவோம் என்று உதயணன் கூறவும் நண்பர் மகிழ்ந்தனர். உதயணன் மகத யாத்திரை போவதற்குரிய ஏற்பாடு உறுதியாயிற்று. இசைச்சன் கூற்றில் உதயணன் கொண்ட நம்பிக்கையே இதற்கு காரணம். வாசவதத்தையையும் யோகியையும் உதயணன் உயிரோடு காண விரும்பிய தவிப்பும் ஒரு காரணம். ஏற்பாட்டின்படி உதயணனோடு மகத நாட்டுக்கு புறப்படுவதற்கு ஆற்றலில் சிறந்த வீரர் 100 முன்வந்தனர். அவர்கள் வேற்றவர் போல அந்தனராக மாறுவேடம் பூண்டு புறப்பட வேண்டும் என்பது திட்டம். 100 வீரரும் ஏற்ற தோற்றங்களுடன் தனித்தனியே முன்னும் பின்னுமாக தொடர உதயணன் நண்பர் முதலியோர் அந்தணர்களுக்குரிய தூய ஊரு கொண்டு மகத நாடு சென்றனர். இடையில் புன்னாளகம் என்னும் நாட்டையும் காளவனத்தையும் கடந்து கருப்பாசயம் என்ற காட்டாற்றையும் தெப்பங்களையும் கொண்டு கடந்து மேற்போயினர். அதற்கப்பால் ஆறுகளும் சாலைகளும் இடையிடையே உள்ள ஒரு நீண்ட காட்டில் அவர்கள் நடந்து சென்றனர். இவ்வழியில் உதயணன் பல காட்சிகளை கண்டான். அவன் கண்ட ஒவ்வொரு காட்சியும் அவனுக்கு தத்தையின் நினைவையும் யூகியின் நினைவையும் அதை ஒட்டியே துயரத்தையுமே உண்டாக்கின. அத்தியாயம் 31. ராசக்கிரிய நகரம். இன்ப சூழ்நிலையாக இயற்கை காட்டும் எழிற் காட்சிகளை துன்பத்தில் ஆழ்ந்து போனவன் கண்டால் அவை அவனுக்கு துன்பத்தையே மிகுதியாக கொடுக்கும். அந்த நிலையில்தான் உதயணன் அப்போது இருந்தான். காண நேர்ந்த காட்சிகள் எல்லாம் அவனை பித்தனாக்கிவிட்டன. ஏதோ வாய்க்கு வந்ததையெல்லாம் அரற்றி கொண்டு வந்தான். ஆண்மான் காவல் செய்ய குட்டிகளை தழுவிக்கொண்டு திரியும் பெண்மானை கண்டு தவித்து தத்தையின் விழிகளை நினைவு கூறுவான். உடனே அப்பெண்மானை நோக்கி, தத்தை சென்ற உலகை நீ அறிவாயோ? அறிந்தால் எனக்கும் கூறு, யானும் அங்கே செல்வேன் என்பான். அழகிய தோகை விரித்தாடும் ஆண் மயில்கள் பக்கத்தே இருக்க நடை பழகி கற்கும் மயில் பேடைகளே, இறந்து போன தத்தை எங்கே? அவள் எவ்வாறு மாறி பிறப்பு எய்திருக்கிறாள்? இதை நீங்கள் ஆராய்ந்து கூறினால் உங்களுக்கு குற்றமும் உண்டோ என்று மயில்களை நோக்கி கேட்பான். வெண் சிறகுகளையும் சிவந்த சிறு கால்களையும் நுண்ணிய புள்ளிகளையும் உடைய அழகிய ஆண் புறாக்களைக் கண்டு, தத்தை இருக்கும் இடத்தை சொன்னால் நான் எனது ஆசை தீர அங்கே செல்வேன். சொல்லவில்லையானால் உங்கள் பேடையுடன் சேரப்பெறாத துன்பத்தை நீங்களும் அடைவீர்களாக என்று கூறுவான். தத்தை இருக்கும் இடத்தை அறிந்தால் மலர்கள் பொருந்திய அவள் கூந்தலில் உங்களுக்கு தேன் விருந்து கிடைக்கும், எனக்கு இன்ப விருந்து கிடைக்கும். நீங்கள் அதை செய்தால் அது எனக்கு கைமாறு நிகராகாத பேருதவியாக அமையும் என்று வண்டுகளை பார்த்து இறங்கி கூறுவான்.
முகிர்கணங்கள் தழுவி விளையாடும் பொதிகை மலையில் பிறந்து நறுமண மலர்களை மலர செய்து உலா தொடங்கும் தென்றலே, நீ என் மேனியை தீண்டி சென்ற இதே உணர்ச்சியுடன் தத்தை உள்ள இடத்தை நாடி சென்று அவள் பொன்மேனியையும் தீண்டுவாயாயின் அது நின் பெருந்தகைமையை காட்டும் என்று வீசும் தென்றல் காற்றை விழித்து பேசுவான். இவ்வாறு மகத நாடு செல்லும் வழியில் அங்கங்கே கண்ட தோற்றங்களால் துயர் நிறைந்த சித்தப்பிரமை அடைந்து மேற்கண்டவாறு பேசாதவற்றோடெல்லாம் பேசிக்கொண்டு பிதற்றியவாறே சென்றான் உதயணன். மகத நாடு எல்லையை அவர்கள் நெருங்கிக் கொண்டிருந்தனர். உதயணனை இனியும் அவ்வாறு பிதற்ற விடுவது கொண்டிருக்கும் மாறுவேடத்திற்கும் காண்போருக்கும் பொருந்தாது என்பதை உணர்ந்த நண்பர் அவனை ஆற்றி தன் நிலைக்கு கொணர்ந்தனர். உதயணனும் தன் நிலை உணர்ந்து துயரங்களை அடக்கிக் கொள்ள முயன்றான். சூழ்ந்திருந்த இடம் அவனை அவ்வாறு செய்ய தூண்டியது. மகத நாட்டின் எல்லைக்குள் புகுந்த பின் உதயணன் முதலியோர் எல்லோரும் கூட்டமாக ஒரே வழியில் செல்லாது தனித்தனியே பிரிந்து சென்றனர். முடுக்கு வழிகளில் மறைந்து செல்வது ஐயப்படுத்துவதற்குரிய செயலாகும் என்று உணர்ந்து அவர்கள் அகன்ற பெருசாலைகளின் வழியாகவே நடந்து போயினர். அங்கனம் போகும்போது இடையிடையே உதயணனை தேற்றுவதற்காக எவ்வளவோ கற்பனைகளை கூறி நாடகமாக நடித்து அவனை தளர்வடையாமல் அழைத்து சென்றனர் நண்பர்கள். மகத நாடு இயற்கை வளம் சிறந்தது. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என்னும் ஐந்திணைக்குரிய நிலங்களும் அங்குண்டு. வீட்டுலகத்தை போன்ற பழமையும் சிறப்பும் பொருந்தியது மகத நாடு. ஒழுக்கத்தால் மேம்பட்ட தவத்தோர் பலரை உடையது. என்றும் குன்றாத புகழும் பெருமையும் படைத்தது. உலகிற்கு ஒரு திலகம் போன்றது என அதனை புகழ்ந்து கூறுவது வழக்கம். அந்த நாட்டில் செல்வக்குடிகள் மிகுந்து இருந்தன. வறுமையாளரை தேடினாலும் அங்கே காண முடியாது. இத்தகைய மகத நாட்டிற்கு தலைநகரமாக விளங்கியது ராசக்கிரிய நகரம். ஆறும் குளமும் பொய்கையும் அருமையான பூஞ்சோலைகளுமாக காண பசுமை கொழித்து விளங்கியது ராசக்கிரிய நகரம். பல விண்மீன்களுக்கு நடுவே திங்களைப் போல மகத நாட்டில் உள்ள மற்ற ஊர்களுக்கெல்லாம் நடுமையாக நின்று முதன்மை வகித்தது அந்நகரம். காவல் முறை வழக்கப்படி ஒரு நாட்டின் தலைநகருக்கு தேவையான எல்லா லட்சணங்களும் அதற்கு இருந்தன. தெருக்கள், வீதிகள் ஆகியவற்றின் அமைப்பு பல பேர் இதழ்களையும் சிற்று இதழ்களையும் கொண்ட ஒரு மலர் போல காட்சியளித்தது. கோட்டை மதில், படைசேரி, கணிக்கையர் தெரு, வேளாளர் தெரு, வாணிகர் தெரு, அந்தனர் தெரு, அமைச்சர் தெரு என இவை முறையே வட்ட வட்டமாக சுற்றியிருக்க அரசர் அரண்மனை இவற்றிற்கு நடுமையாக அமைந்திருந்தது. இதனால் இத்தகைய அமைப்பு இந்திரனின் அமரர்பதிக்கும் கிடையாது என்று 8 திசையும் தன்னை போற்றுமாறு பிராபல்யம் அடைந்திருந்தது அந்த நகரம். மகத நாட்டின் கோ நகராகிய அதற்குள் புகுந்தபோது உதயணனும் நண்பரும் வியந்தனர். ஆனால் உதயணன் மனத்தில் ஏற்பட்ட வியப்பு மீண்டும் மீண்டும் துயர நினைவுகளையே அடைய செய்தது. வாசவதத்தையின் இதயத்தோடு கலந்து பழகிய அவன் காதல் உள்ளம் அவ்வளவு எளிதாக அவளை மற்ற நினைவுகளில் மறந்துவிட முடியவில்லை. உஞ்சை நகரில் புனலாடு துறையிலிருந்து தத்தையோடு தன் நாடு மீண்டான்று அவள் யானை மேல் தன் பக்கத்தில் அமர்ந்து பயணம் செய்த இதே நிலையில் அரிட்ட நகரத்தைக் கண்டு வியந்த வியப்பும் அந்த அவசரமயமான இன்ப நினைவும் அவன் மனத்தில் தோன்றிவிட்டன போலும். இடைவிடாமல் பற்றி வாட்டும் அந்த பழைய எண்ணங்களில் துயரம் இருந்தாலும் மற்றோர் புறம் துயரத்தோடு கலந்த ஒரு வகையான இன்பமும் தோன்றி மறைந்து கொண்டுதான் இருந்தது. மற்றவர்கள் ராசக்கிரிய நகரத்தின் அழகான காட்சிகளில் லயித்து வியந்து கொண்டிருந்தபோது உதயணன் உள்ளம் மட்டும் இப்படி ஓர் இன்னல் மண்டிய நிலையில் அவனை கடந்த காலத்திற்கு இழுத்து சென்றது. மீண்டும் மீண்டும் வாசவதத்தையே நினைக்க செய்தது. திட்டமிட்டு கருதியவாறு மகத நாட்டிற்கு வந்து ராசக்கிரிய நகரத்தையும் அடைந்தாயிற்று. நண்பர் இதுவரை உதயணனை தங்கள் நாடகத்திற்கு ஏற்றவாறு நடிக்க செய்து ஆறுதல் அளித்து விட்டனர். மகத நாட்டிற்கு வந்து அதன் தலைநகராகிய ராசக்கிரிய நகரத்தை அடைந்து விட்டாலும் அங்கே யாரும் ஐயம் கொள்ளாத வகையில் தாம் தங்குவதற்கு ஏற்ற இடம் தேடும் கவலை இப்போது நண்பர்களுக்கே ஏற்பட்டது. பல்வேறு வகை நாட்டினரும் குடியினரும் தொழிலினரும் தனித்தனியே வசிக்கும் அநேக குடியிருப்புகள் நிறைந்தது ராசக்கிரிய நகரம். படை வீரர்களும் யவன நாட்டு வீரக்குடி மக்களும் குடியேறி வசிக்கும் தனித்தனி சேரிகளே 100கணக்கில் அங்கே இருந்தன. சித்திர சாலைகளும் கட்டட கலைஞர் வாழும் இடமும் அறவுரை மன்றங்களும் புதிதாக பிடித்து வந்த யானைகளை பயிற்றும் பயிற்சி வெளியும்
வருவோருக்கு வரையாது சோறிட்டு மகிழும் அட்டிர் சாலைகளும் இன்னும் எண்ணற்ற பல பொது இடங்களும் அந்நகரில் பார்க்க உண்டு. தேவ கோட்டங்களும் கடவுள் பள்ளிகளும் மிகுந்து விளங்கின. பூங்காக்கள் சூழ நடுநடுவே அலங்கார மேடைகளும் சிறு சிறு பொய்கைகளும் சுற்றி அழகு செய்ய தோன்றும் காமன் கோவில்தான் அந்த நகரிலேயே அதிக எழில் அமைந்தது. இந்த காமன் கோவில் புறநகரில் இடம்பெற்றிருந்தது. இதன் வடபுறம் பூஞ்சோலையை ஒட்டி படியும் துறைகளுமாக கவின் கொண்டு காணும் கட்டுக்குளம் ஒன்றுண்டு. அதற்கப்பால் பசும் போர்வை போர்த்த நிலமகள் மேனி போல பரந்த வயல்வெளி காணப்படும். இக்குளத்தின் கரையில் முனிவர்களும் அந்தணர்களும் தங்கி வாழும் தாபத பள்ளி ஒன்றும் அமைந்திருந்தது. காமதேவன் கோவிலும் தாபத பள்ளியும் ஒன்று கொண்டு மிக சமீபத்திலேயே இருந்தன. இரண்டையும் இணைக்கும் சோலைக்கு நடுவே போய் வருவதற்கு ஏற்ற விரிந்த வழியும் உண்டு. அங்கங்கே புன்னை, கமுகு, தென்னை முதலிய வளர்ந்த மரவகைகளும் நிலத்தில் தங்கியுள்ள நீரின் மேல் நெருப்பே மலராக விரிந்தது போல தாமரை தடாகங்களும் வயல்வெளியில் மேலே வெண்பட்டு கொடிகள் போல பறந்து செல்லும் நாரை கூட்டங்களுமாக இவ்விரண்டும் அமைந்திருந்த சூழ்நிலை மனத்தை கவரக்கூடியதாக இருந்தது. எனவே உதயணனும் நண்பர்களும் ஊருக்கு ஒதுங்கி புறநகரில் ஒரு பகுதியாக அமைந்திருந்த இந்த தாபத பள்ளியை தாம் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டனர். தங்கும் இடம் பற்றிய கவலை அவர்களுக்கு இப்போது நீங்கிற்று. அங்கும் கூட மற்றவர்களுடைய பழக்கம் மிகுதியாக இல்லாத ஒரு பகுதியையே தங்களுக்கு உரிய இடமாக அமைத்துக் கொண்டனர். இங்கே தங்கிய பின்பும் உதயணனின் துயர வேகம் தணிந்த பாடில்லை. இசைச்சன் கூறிய வார்த்தைகளை எண்ணி அவற்றில் அவன் நம்பிக்கை வைத்திருந்ததால் அந்த நம்பிக்கை அழிந்து விடாமல் இருப்பதற்காகவாவது நண்பர்கள் சூழ்ச்சி செய்ய வேண்டியிருந்தது. தவ ஒழுக்கத்தால் தெய்வீக ஒளி பெற்று அழகுடனே விளங்கும் காகத்துண்டக முனிவர் என்னும் முனிவரிடம் தங்கள் நிலையை எடுத்துரைத்து தாங்கள் செய்திருக்கும் தந்திரத்திற்கேற்ப உதயணனிடம் நடந்து கொண்டு அவனுக்கு நம்பிக்கையூட்டுமாறு நண்பர் வேண்டிக் கொண்டனர். அதன்படியே அந்த முனிவர் உதயணன் பால் வந்து 2 மாத காலம் விரத ஒழுக்கத்தை மேற்கொண்டு தத்தையை பற்றிய துயர நினைவுகள் மனத்தில் எழவும் செய்யாதபடி 5 புலன்களையும் காத்து ஒழுகினால் இறந்து போன அவளை நீ பெறுவது எளிது என்று வற்புறுத்தி கூறிவிட்டு சென்றார். அவர் சென்ற பிறகு உருமண்ணுவா முதலிய நண்பர் எத்தனையோ பல அருஞ்செயல்களை மந்திர வலிமையால் செய்து காட்டுபவர்களை கண்டும் கேட்டும் இருக்கிறோம். ஆனால் செத்தவர்களை உயிர்ப்பிக்கும் வித்தையை மந்திரத்தால் நிகழ்த்துவோரை கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஏதோ நம்முடைய புண்ணிய வசத்தாலோ என்னவோ இம்முனிவர் நமக்கு கிடைத்தார். நிச்சயமாக இவர் தத்தையை உயிருடன் அளிப்பார் போல தெரிகிறது என்றனர். இவ்வாறு கூறி ஆறுதலை வலுப்படுத்தினர். நண்பர்கள் திட்டம் உதயணனை ஏற்றபடி தேற்றி எவ்வாறேனும் மகத நாட்டின் கோநகரில் இன்னும் பல நாள் தங்க செய்து அதன் மூலமாக மகத நாட்டு பேரரசனாகிய தருசகனுக்கு மிகவும் வேண்டிய உறவினனாக்கி விடுதல் வேண்டும் என்பதே. இதற்காகவே உதயணனை அவன் போக்கில் செல்லவிட்டு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி புறநகரில் ஒதுக்கமான பகுதியாகிய அத்தவப்பள்ளியில் அவர்கள் வசித்து வரலாயினர். அத்தியாயம் 32. பதுமாபதி வருகை. உதயணன் முதலியோர் இவ்வாறு ராசக்கிரிய நகரத்தில் இருந்து வருகையில் ராசக்கிரிய நகரத்தார் காமதேவனுக்கு விழா கொண்டாடும் நன்னாள் வந்தது. காமன் கோவிலில் நடைபெறும் இந்த விழா 7 நாட்கள் தொடர்ந்து நிகழும். ராசக்கிரிய நகரத்து தெருக்கள் தோறும் புது மணல் பரப்பி கை வன்மை மிக்க ஓவியர் தீட்டிய விழா கொடிகளை ஏற்றினர் நகரமாந்தர். விழாக்குரிய மகிழ்ச்சியும் களிப்பும் நகரின் எல்லா பகுதிகளிலும் தொடங்கியது. மகத அரசன் தருசகனுடைய தங்கை பதுமாபதி கன்னி பருவத்தின் கட்டழகு மிக்க தோற்றம் படைத்தவள். ஒரு பெரிய மகாகாவியத்தின் தலைவிக்கு உரிதாக கவிகள் புனைந்து பேசும் எல்லாவித வனப்புகளும் பொருந்திய எழில் செல்வியாக விளங்குபவள். நாட்டியம், இசை முதலாகிய பல கலைகளிலும் நல்ல தேர்ச்சி பெற்றவள். சுற்றி சுற்றி மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிராமல் ஒரு படியாக செல்வமும் கல்வியும் மிக்க அவளுடைய அழகை உவமை கூற புகுந்தால் அதற்கு அதுவேதான் நிகர். நகரில் இந்த காமன் திருவிழா நடக்கும் 7 நாட்களும் காமதேவன் கோட்டத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்துவிட்டு திரும்புவது பதுமாபதியின் வழக்கம். இந்த ஆண்டிலும் காமன் விழாவில் பதுமாபதி காமன் கோட்டத்திற்கு வரப்போவதை தெரிவிப்பதற்காக முரசரையும் வள்ளுவ முதுமகன் அதை நகரத்தாருக்கு உரைத்து சென்றான். ஆய மகளிரும் தாயத்தாரும் புடைசூழ
முதல் நாள் விழாவிற்கு காமன் வழிபாடு செய்ய புறப்பட்டாள் பதுமாவதி. தெய்வ வழிபாட்டிற்கு செல்கின்றாள். ஆகையால் சிறப்பான அலங்காரங்கள் செய்ய பெற்று தேவ கன்னிகை போல அவள் தோன்றினாள். பாண்டில் வையம் என்னும் வகையை சேர்ந்த வண்டிகள் அவள் புறப்படும் வாகனங்களாக இருந்தன. பந்து, பாவை, கழங்கு, சிறு கலசங்கள், பூன் செப்புகள் முதலிய வழிபாட்டுப் பொருள்களை ஏந்தி குற்றேவல் மகளிர் உடன் செல்வதற்கு காத்திருந்தனர். பதுமாபதி அவள் செல்வதற்கான அழகு செய்யப்பட்டு நின்ற வையத்தில் ஏறிக்கொண்டாள். சேவகர்கள் பலர் காவலாக தொடர வண்டி புறப்பட்டது. பதுமாபதிக்கு துணையாக அவள் இருந்த வண்டியில் செவிலி தாயும் உடன் அமர்ந்து கொண்டாள். பிறர் தமக்கு ஏற்ற வாகனங்களில் உடன் வந்தனர். பணிப்பெண்கள் பல வகை பொருள்களை சுமந்து கொண்டு நடந்து வந்தனர். பதுமாபதி ஏறியிருக்கும் வண்டியின் பாகன் ஆண் மகனாக இருத்தலை கண்ட அவளுடைய தோழியாகிய ஐராபதி அவனை கீழ் இறக்கிவிட்டு தானே கோலேந்தி பாகன் வேலையை செய்யலானாள். வண்டி செல்லும் வீதிகளில் அப்போது எதிரே குதிரை, யானை முதலிய விலங்குகளை எவரும் ஓட்டி வருதல் கூடாது என வீரர் அரசருடைய ஆணையை தெரிவித்தனர். விரைவில் காமன் கோட்டத்தை அடைந்தது பதுமாபதியின் வண்டி. கோவிலில் முன்னேற்பாடாக கூட்டம் விலக்கப்பட்டிருந்ததால் அமைதி நிலவியது. பதுமாபதி இறங்கி கோவில் வாயிலில் புகுந்து உள்ளே சென்றாள். அப்படி பதுமாபதி வண்டியிலிருந்து இறங்கும்போது ஒரு அற்புதம் நடந்தது. சித்திர வையத்தை மேற்பார்வை செய்யும் பணியாளன் கோவில் வந்துவிட்டதைக் கண்டு வண்டியை நிறுத்த செய்தான். காமன் கோட்டத்திற்குள்ளிருந்து தாபத பள்ளிக்கு செல்லும் சோலை வழியில் உள்ள ஒரு புன்னை மரத்திற்கு பக்கத்தில் வண்டி நின்றது. வாசவதத்தையின் நினைவால் மனம் கலங்கி உதயணன் அந்த மரத்தடியில் தன்னை மறந்து சுற்றுப்புறத்தை மறந்து பித்தன் போல நின்று கொண்டிருந்தான். பதுமாபதி வண்டியிலிருந்து இறங்கும் வழி அவனுக்கு நேர் எதிரே இருந்தது. வெண்முகில் போன்று ஒரு மெல்லிய வெண்பட்டு திரை சீலை வண்டியின் இறங்கும் வழியை மறைத்து இடப்பட்டிருந்தது. பதுமை இறங்குவதற்கு இருந்தாள். உடன் இருந்தவள் திரைசீலையை விலக்கி பதுமைக்கு வழிவிடுவதற்கு முன்பு தற்செயலாக காற்று கொஞ்சம் பலமாக அடித்து திரைசீலை தானாக விலகிற்று. புன்னை மரத்தடியில் தன்னை மறந்து நின்ற உதயணனின் கையில் பக்கத்தில் உள்ள மாதவி கொடி ஒன்றிலிருந்து கிள்ளிய தளிர் கொத்து ஒன்று இருந்தது. அப்போது காவலர்கள் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களை விலகி செல்லுமாறு குரல் கொடுத்தனர். அக்குரல் உதயணன் காதிலும் விழுந்தது. நேற்று வரை பிறர் இவ்வாறு விலகி செல்ல நான் அரச மரியாதைகளுடன் போதல் வருதல் பெற்றேன். இன்றோ மற்றவர் வரவிற்காக விலக்கப்படுகிறவர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன். சக்கரம் கீழ் மேலாக சுற்றுவது போல் மனித வாழ்வும் இவ்வாறுதான் ஆக்கமும் கேடும் மாறி மாறி வருவது போலும் என்று தன் மனத்தில் நினைத்து கொண்டே உதயணன் அங்கிருந்து விலகி செல்ல புறப்பட்டான். இப்படி அவன் புறப்படுவதற்காக திரும்பிய அதே நேரத்தில்தான் அவன் பார்வைக்கு நேரே இருந்த வண்டியின் திரைசீலை விலகிற்று. உதயணன் பார்வை வண்டிக்குள் விழுந்தது. அதிலிருந்த பெண்ணை பார்த்ததும் வாசவதத்தையே உயிரோடு வண்டிக்குள் அமர்ந்திருப்பது போல தோன்றியது உதயணனுக்கு. ஒருவேளை காகத்துண்டகன் என்னும் விசித்திர முனிவன் விரைவிலேயே தன் மந்திர வலிமையால் தத்தையை உயிர்ப்பித்து அனுப்பிவிட்டானோ என்று எண்ணி வைத்த கண் வாங்காமல் அவளை பார்த்து கொண்டே நின்றிருந்தான் உதயணன். அவனுடைய கால்கள் அவளை நோக்கி விரைய துடித்தன. தத்தையின் நினைவிலே ஆழ்ந்திருந்த அவனுக்கு பத்மாபதியே இப்படி தத்தையாக மாறி உருவிலும் நிறத்திலும் வேற்றுமையின்றி தோன்றியது வியப்புக்குரியதன்று. இப்படி இமையாமல் மலர்ந்த வண்ணமே நோக்கும் உதயணனுடைய நெடுங்கண்களில் கண்டவரை கவரும் ஒரு விதமான அழகு இருந்தது. அந்த அழகு பதுமாபதியை மயக்கம் கொள்ள செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவள் வண்டியிலிருந்து இறங்க வேண்டியதையும் மறந்து பதிலுக்கு அவனை அப்படி கண்களால் பருகிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லையே. கரை கடந்து வந்து ஒன்றுபடும் இரண்டு மகா சமுத்திரங்களின் சங்கமம் போல் இருந்தது இவர்கள் காமன் கோட்டத்திலே சந்தித்த சந்திப்பு. என் நெஞ்சத்து நிறையை அளந்து பார்ப்பதற்காக காமன் என்ற தேவனே இவ்வாறு புன்னை மரத்தடியில் தோன்றி என்னை சோதிக்கின்றானோ? அதற்காகத்தான் இப்படி அந்தன இளைஞன் போல் மாறி உருக்கொண்டானோ என்று எண்ணி மனம் கட்டழிந்து மயங்கினாள் பதுமை. அவள் நெஞ்சில் புகுந்து நிலைத்தான் அவன். மெல்ல மெல்ல தன் சூழ்நிலையை உணர்ந்த பதுமை இந்த உலகிற்கு வந்தாள். மேல் நடக்க வேண்டியவற்றை கவனியுங்கள் என்று தன் கட்டளை விளங்கும்படியாக ஆயத்தை சேர்ந்த பணிமகளிரை நீண்ட விழிகளால் ஒரு முறை நோக்கினாள் பதுமை. பின்பு வண்டியிலிருந்து இறங்கி கோவிலை வலம் செய்ய புறப்பட்டாள். அவளிடம் இப்போது
எவ்வளவோ மாறுபாடுகள் தெரிந்தன. நளினமான காதல் மயக்கம் அவளை கட்டுப்படுத்தியிருந்தது. அன்னங்கள் நாணமடையும்படியான நடையுடன் பதுமை தோழியரோடு கோவிலை வலம் செய்யும் அழகை உதயணன் தொலைவில் நின்று கண் இமையாமல் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தான். வனப்பு என்னும் தெய்வீக வடிவமோ இது என்று அவன் எண்ணினான். கோவிலை வலம் செய்து முடிந்தவுடன் பதுமை வழக்கப்படி அந்தணர்க்குரிய பல வகை தானங்களை செய்ய ஆரம்பித்தாள். முதிய அந்தணர் பலர் விருப்பமுடன் அழைக்கப்பட்டு தானங்கள் செய்ய பெற்றனர். அன்று முதல் நாள் விழாவாகையால் தானங்களை சிறப்பாக செய்தாள் பதுமை. அப்போது ஆயத்தை சேர்ந்த நடுத்தர பருவத்தினளான மங்கை ஒருத்தி பதுமையின் பெருமைகளை இனிய பாடலாக இசையுடன் பாட ஆரம்பித்தாள். அவள் பாடிய புகழுரை பாடல்களில் பதுமாபதியின் அழகு, மற்ற சிறப்பியல்புகள் ஆகியவற்றை பாராட்டியும் அவளுக்கு கணவனாவதற்குரியவன் வத்தவ நாட்டரசன் உதயணனை போன்ற தகுதி வாய்ந்தவனாக இருக்க வேண்டுமென்றும் கருத்துக்கள் அமைந்திருந்தன. உதயணன் காலத்தில் அவன் அழகுக்கு நிகரற்ற ஆதர்ஷ புருஷனாக விளங்கினமையால் கன்னி மகளிர் எவரை யார் வாழ்த்தினாலும் இப்படி கூறி வாழ்த்துவது வழக்கமாக இருந்தது. அங்கு நின்ற உதயணன் இதை கேட்டு சிரித்து கொண்டான். அவ்வளவில் முதல் நாள் வழிபாடு நிறைவேறியது. பதுமாபதி முதலியோர் காமன் கோவிலிலிருந்து அரண்மனை திரும்பினர். பதுமை வண்டியில் ஏறியபோது தன்னுள்ளம் அங்கு உதயணனிடம் நிற்க தான் மட்டும் புறப்பட்டு போனாள். சூரியன் மறைவதற்குள் அரண்மனை சென்றுவிட வேண்டும் என்று உடன் வந்தோர் அவசரப்படுத்தியதன் காரணமாகத்தான் பதுமாபதி அவ்வளவு விரைவில் புறப்பட நேர்ந்தது. இவள் தத்தையைப் போல் இருக்கிறாளே, உறுதியாக தத்தைதான் என்று துணியவும் முடிவதில்லையே என்றெண்ணி மயக்கத்தோடு நின்று கொண்டிருந்தான் உதயணன். கடைசியாக வண்டியை பின்பற்றி போகும் ஐராபதி என்னும் தோழியை வினவ கருதி சென்றான். இந்நங்கை யார்? உனக்கு வேறு அவசரமான காரியங்கள் இருப்பினும் இதற்கு நீ என் பால் அன்பு கூர்ந்து அவசியம் மறுமொழி கூறிவிட்டு செல் என்று அவளை வினவினான் உதயணன். நான் பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.